நினைச்சாங்கன்னா இந்த உலகத்துல அவங்க எங்க வேணாலும் போய் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆஸ் அ பேரண்டா நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு உட்கார்ந்து அது ஒரு ஓவியமா இருக்கட்டும், இல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கு நமக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது. அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புல தன்னுடைய 30-40 வருட காலம், எத்தனை வருட காலம் அந்த பணியில இருக்காங்களோ, எத்தனை ஆயிரம் மாணவர்களை உருவாக்குறாங்க. அப்போ அதுல எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு அவங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இருந்து அந்த பொறுமையோட அந்த வேலையை பார்க்கறதுனாலதான் அவங்களால இத்தனை மாணவர்களை ஏற்படுத்த முடியுது. சோ இதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னா, மேனா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும், இந்த ஆசிரியர் பணின்றதுதான் ரொம்ப கிரேட்னு சொல்லுவேன். ஏன்னா மத்த எல்லா ப்ரொஃபஷனல்லையுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நான் இப்படிதான் என்னுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் யாருக்காக எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு தொழிலை எடுத்து நம்ம பண்ணுவோம், அதுல நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிப்போம். ஆனா ஆசிரியர் பணி ஒண்ணுதான் மற்றவர்களை உருவாக்குறது, ஒருத்தருடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வுனே சொல்வேன். ஏன்னா லைஃப்ல நிறைய தோல்விகளை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இனிஷியலி எனக்கு தோல்வியை நான் உணர்ந்த தருணம், நான் எழுதின ஒரு கவிதை இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். எதனாலனா இந்த பணி நிறைவு விழான்றது கண்டிப்பா எல்லாருக்குமே 59-60 வயதுல தான் வருது. அப்போ அந்த முதுமையை தாண்டி அந்த முதுமை வரைக்கும் தன்னுடைய ப்ரொஃபஷனை ஆசிரியர் பணிக்காக கொடுத்ததுன்றது மிகப்பெரிய சல்யூட் பண்றேன் சார் உங்களுக்கு. அண்ட் ஒரு தோல்வின்ற ஒரு கவிதை இங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 வயதில் பரீட்சையில் தோல்வி, பதபதைத்தது நெஞ்சம் அதுதான் பெரிய தோல்வி என்று. 20 வயதில் காதல் தோல்வி, இருதயமே நின்றது இனி எப்படி வாழப் போகிறேன் என்று. 30 வயதில் திருமணம் முடிந்தும் முடியாமலும் குழந்தை பிறந்தும் பிறக்காமலும் வாழ்க்கையே தோல்வி என தோன்றிய தருணம் வாழ்க்கை ஆரம்பித்தது. 40 வயதில் நம்பிக்கை துரோகத்தால் தோல்வி, 50 வயதில் பெற்ற பிள்ளைகள் கொடுக்கும் தோல்வி, 60 வயதில் முதுமை கொடுக்கும் முழு தோல்வி. தோல்வி என்பதே தொடர்கதை தான், அப்போது வெற்றி அந்த தோல்விக்குள்ளேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வெற்றின்னு சொல்றேன். அப்போ இந்த நான் சொன்ன இத்தனை வயதையும் கடந்து இன்னைக்கும் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய திரு வில்வநாதன் சார் அவர்களுக்கு என்னுடைய இதயம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி. உண்மையிலுமே அவங்க ஒரு